வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவியானி. ஒரு மூவி வந்து ஆர்ட் ஆஃப் டெல்லிங் லைஸ் 2026 ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ பொதுவாக நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது அந்த ரெசிமெண்ட் டாட் கேஸ். அண்ட் உங்களுக்கும் நிறைய மூவிஸ் ஒரு அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு இன்விடேஷன் வரும். இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரும்போதே அங்கே ஏற்கனவே ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் எல்லாரையும் உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்களோட ரோல் என்ன, அவங்களுக்கும் இங்கே கூப்பிட்டு இந்த இடத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்றத அங்கே ரிவீல் பண்ணுவாங்க. எடுத்துன்னா ஒரு டேப்லெட் ஒன்று வரும். டேப்லெட்டில் இந்த டேப் ஒன்று இருக்கும். டேப் ஒன்று இருக்கும்போது மொத்தம் எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக அங்கே இருந்தவங்க வந்து 2 லேடிஸ் அண்ட் 3 ஜென்ட்ஸ் இருப்பாங்க. அதில் ஒரு லேடி ஆல்ரெடி அந்த வீட்டிலே இருந்திருப்பாங்க, ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் அந்த புதுசாக வந்த லேடி, அதுக்கப்புறம் ஒரு 3 ஜென்ட்ஸ் இருப்பாங்க. அந்த லேடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ஒர்க் போயிட்டுருக்க ஒரு இண்டிபெண்டன்ட் விமன். அவங்களுக்கும் தாமஸ்ன்னு சொல்லப்படுற ஒருத்தருக்கும் வந்து நடுவில் வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அவங்களோட அந்த செக்ஸ் டேப்பை வந்து அந்த டேப்பில் போட்டு காட்டுவாங்க. போட்டு காமிச்சிட்டு ஸோ வந்து இவளுக்கு வந்து தாமஸோட இந்த மாதிரி தாமஸ்க்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்குது. அப்படிப்பட்ட இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட நீ வந்து சீக்கிரட்டான ரிலேஷன்ஷிப்பில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த இடத்துல வந்து அதை சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 மென்னில் 3 ஜென்ஸில் ஒருத்தர் வந்து டாக்டர். அவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஷண்ட்ஸை வந்து கர்ண கொலை பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு டாக்டர், ஓகேங்களா. அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. அவரும் அந்த தாமஸும் ஃபோனில் பேசின ரெக்கார்டிங்ஸை வச்சு அந்த டாக்டரை வந்து அங்கே கொண்டு வர வச்சுருக்காங்க. இன்னொருத்தர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர். அந்த இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏதோ ஒரு பார்ட்டியில் ஒரு சின்ன பொண்ணை, அண்டர் ஏஜ்டு பொண்ணை வந்து செக்ஷுவலாக வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு அக்யூசியேஷன் இருக்கும். அதுக்கான கேமரா ப்ரூஃப் இருக்கும், அந்த கேமரா சிசிடிவி ரெக்கார்ட் இருக்கும். அதை வச்சு அவரை உட்கார வச்சுருப்பாங்க. இன்னொருத்தவர் வந்து அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவருமே வந்து ஒரு முக்கியமான ஆள். அவர் வந்து அந்த சின்ன பொண்ணு, அண்டர் ஏஜ் பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அவளை ரேப் பண்ணியிருப்பார், ஓகேங்களா. ஸோ வந்து ரேப் பண்ணவர். தென் அதுக்கப்புறம் வந்து அதே பொண்ணை வந்து செக்ஷுவலி அப்யூஸ் பண்ண ஒருத்தன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு தாமஸ்ன்னு சொல்கிற ஒருத்தனோட எப்படி சொல்கிறது இன்னொரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பு தாமஸ் கிட்ட பேசின டாக்டர். அதே மாதிரி இவங்க எல்லாருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத வந்து இந்த படத்தில் வந்து அப்படியே போக 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 ரிவீல் பண்ணுவாங்க. எப்படி ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு ஒரு விமன் உட்காந்துட்டு இருந்தாங்களே, அவங்க தாமஸோட ஒய்ஃபு. அப்படி சொன்னதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து புரிய வந்துடும். அண்ட் அதே மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த 2 பேர் வந்து இந்த அண்டர் ஏஜ் பொண்ணை வந்து செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருப்பாங்களே, அது தாமஸோட பொண்ணு. ஸோ இப்படி எல்லாருமே தாமஸ்க்கு வந்து சம்மந்தப்பட்ட ஒருத்தங்க. அண்ட் அதே மாதிரி வந்து இவங்களை வச்சு தாமஸ் எப்படி ரிவெஞ்ச் எடுத்தாங்க, தென் அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து படம் வந்து நல்லாவே கொண்டு போயிருக்கலாம். பட் படத்தை வந்து ஒரு ஆவரேஜாக கொண்டு போயிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருக்கும். இந்த கொண்டு போகிற விதம் சரி, தென் அதுக்கப்புறம் இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன கனெக்ஷன், அது எல்லாத்தையுமே வந்து சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த சேஸ் ஃபைட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி படத்தை வந்து எடுத்து போயிருப்பாங்க. இந்த முழுக்க முழுக்க இந்த நைஃப்ஸ் அவுட் சீரிஸ் மாதிரியே கொண்டு போயிருந்தேன்னு இந்த படம் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் ஆவரேஜ் மூவி தான், நான் வந்து குறைனா சொல்ல. மற்றபடி ஓகே, ஒரு ஆவரேஜான படம். பெருசாக வந்து இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டங்கு 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 டங்குன்னு அது ஒரு மாதிரி காது வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி விஷுவல்லாம் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஆவரேஜ். அதனால இந்த படத்துக்கு 3 டோனர்ஸ் தருவேன். இதுமாரி மூவி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம மிஸ்டர் நோபடி இன்னும் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.